21 ஜூலை 2026 ஆண்டின் புதுக்காலம் 16ஆம் வார செவ்வாய் நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சியுமக்கு. அதிகாரம் 12. இறை வசனங்கள் 46 50 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதுவும் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின்னர் தம் சீட பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களை விண்ணுலகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாள் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், பல்வேறு நினைவு நாட்களை கொண்டாடுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க செவிப்போம். இன்று தூய லாரன்ஸுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்ற இவர் இத்தாலியில் பிறந்தவர். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த இவர் தனது மாமாவின் வழிகாட்டுதலில் வளர்ந்து 16ஆம் வயதில் கப்புச்சின் துறவர சபையில் இணைந்து லாரன்ஸ் என்ற ஒரு பெயரை ஏற்கிறார். பல பழமையான மற்றும் நவீன மொழிகளில் தேர்ச்சி பெற்ற இவர் குறிப்பாக எபிரேய மொழியில் வல்லவராக இருந்து விவிலியத்தை அதன் மூலம் கற்று சிறப்பாக போதித்தார். இதனால் திருத்தந்தை 8ஆம் கிளமெண்ட் இதழ்களிடையே நற்செய்தி பணிக்காக அவரை அனுப்புகின்றார். அவரது தலைமைத்துவ திறமையினால் துருக்கி படைகளுக்கு எதிராக ஜெர்மானிய இளவரசர்களை ஒன்றிணைத்து வெற்றிக்கு வழிநடத்தினார். பின்னர் அமைதியான ஜெப வாழ்வை விரும்பினாலும் திருச்சபை மற்றும் அரசியல் பணிகளுக்காக ஸ்பெயினுக்கு சென்று தனது தூதரக பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றினார். திரும்பும் வழியில் இறைவனடி சேர்ந்தார். லாரன்ஸ் விவிலிய ஆய்விலும் போதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்ததால் அவர் எழுதிய 9 தொகுதிகள் கொண்ட விவிலிய விளக்குரைகள் பெரும் மதிப்பை பெற்றன. அவரது மறையியல் பங்களிப்பை மதித்து 1959ஆம் ஆண்டு திருத்தந்தை 23ஆம் யோவான் அவரை திருத்தந்தையின் மருத்துவர், அதாவது டாக்டர் ஆஃப் த சர்ச், மறை வல்லுநர் என்று அறிவிக்கின்றார். இறைவார்த்தையை ஆழமாக கற்று அதனை வாழ்வில் போதிலும் செயல்படுத்துவதுதான் இவருடைய முக்கிய கடமையாக இருந்தது. அதை நாம் ஏற்று வாழ வேண்டும். இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் மீண்டுமாக ஒரு அழகிய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு செல்லுகின்றார். சுய பரிசோதனைக்குள் நமக்குள் நடத்துகின்ற ஒரு பகுதியை, ஆன்மீக சிந்தனைக்கும் சுய பரிசோதனைக்கும் இடையே இருக்கின்ற ஒரு விவாதத்தை நமக்கு வழங்குகின்றார். இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்கள் வெளியே நின்று கொண்டிருந்து அவரோடு பேச விரும்புகிறார்கள். கூட்டத்தில் இருந்த ஒருவர் அதை இயேசுவிடம் குறிப்பிடுகிறார். அதற்கு இயேசு, என்னுடைய சகோதரர்களும் தாயும் யார்? இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர் தான் அவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுதும் இயேசு தன் சொந்த தாயையும் உறவினர்களையும் மதிக்காமல் புறக்கணிப்பது போல நமக்கு தோன்றலாம். ஆனால் இந்த வார்த்தையினுடைய உண்மையான ஆன்மீக பின்னணியை பார்க்கின்ற பொழுது அவர் சரீர பிரகாரமாக இரத்த பாசமுள்ள உறவுகளை கொச்சப்படுத்தவில்லை. மாறாக உலக பிரகாரமான உறவுகளை, உலக வழியாக இருக்கின்ற உறவுகளை விட மேலான எல்லையற்ற ஒரு ஆன்மீக குடும்பத்தை இயேசு அந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். பழைய ஏற்பட்டு காலத்தில் இஸ்ரேல் மக்கள் தாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியினர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குலம் என்று ஒரே ஒரு காரணத்திற்காக தங்களுக்கு மீட்பு கண்டிப்பாக இருக்கும் என்று பெருமை பாராட்டி கொண்டிருந்த அந்த ஒரு சமயத்தில் பெரும் ரத்தமும் பாரம்பரியம் மட்டுமே தங்களுடைய கடவுளோடு இணைக்கும் என்று அவர்கள் தவறாக நம்புகிறார்கள். இயேசு அந்த பாரம்பரிய சுவடை உடைக்கிறார். மீட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ குடும்பத்திற்கோ இரத்த உறவுக்கு மட்டும் சொந்தமானதல்ல. அது இறைவனை விருப்பத்தை ஏற்று வாழ்கின்ற, திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்கின்ற அனைவருக்கும் பொதுவானது. இங்கே நம் அன்னை மரியாவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இயேசுடைய வார்த்தையை அன்னை மரியாவுக்கு இங்கும் எதிரான ஒன்றாக இல்லை.
இந்த வார்த்தையின் மூலம் தன் தாயை ஆக சிறந்த ஆன்மீக முன்மாதிரியாக உயர்த்து காட்டுகிறேன். இந்த உலகத்திலேயே விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை முற்றிலும் கீழ்ப்படிந்த ஒரே நபர் அன்னை மரியாள் தான். வானத்துதர் இவருடைய திட்டத்தை அறிவித்த பொழுது நான் ஆண்டனுடைய அடிமை சொற்படி எனக்கு நிறைவேற்றும் என்று கூறி தன்னுடைய வாழ்வையே இறைவனுடைய திருவுளத்திற்கு அர்ப்பணித்தவர். அன்னை மரியா இயேசு ஈன்றெடுத்தால் மட்டும் அவருக்கு அவர் தாயாகவில்லை, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்ததால் தான் அவர் முதன்மை தாயாகவும் முதல் சிலராகவும் மாறுகின்றார். இன்றைய நற்செய்தி இன்றும் நம்முடைய ஒரு பாரம்பரிய கத்தோலிக்க திருச்சபையில் குடும்பத்தில் பிறந்தவர்கள் எனக்கு ஞானஸ்தானம் கிடைத்து விட்டது, நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு தவறாமல் கோயிலுக்கு செல்கிறேன் என்று நம்முடைய பாரம்பரியத்தை நாம் பெருமை பாராட்டிக் கொள்கிறோம். யூதர்கள் தாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று பெருமை பேசிக் கொண்டதற்கும் இந்த எண்ணத்திற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. நாமும் அவர்களை போன்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இரத்த உறவோ பிறப்போ நம்ம இயேசுவையினுடைய சொந்தமாக மாறிவிடாது. நம்முடைய கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இறைவனுடைய திருவுளப்படி வாழாவிட்டால் நாம் இயேசுவுக்கு அந்நியர்களே. நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் பிறருக்கு அன்பு காட்டுகிறோமா? ஏழைகளுக்கு உதவுகிறோமா? மன்னிக்கும் குணம் கொண்டிருக்கிறோமா? நேர்மையாகத்தான் வாழ்கிறோமா? இவைதான் நம் இறைவனுடைய திருவுளத்திற்கு செய்கிறோமா என்பதற்கான அடையாளங்கள். பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழாமல் நாம் செயல்பாட்டில் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். இயேசுடைய ஆன்மீக குடும்பத்தில் நாம் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அன்றைய விருப்பப்படி இதை செய்து முடி என்றுதான் கேட்கிறோம். நம்முடைய சுயநல திட்டத்திற்குள் கடவுளுடைய ஒப்புதலை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் இயேசு கெஸ்தமனி தோட்டத்தில் கூட அந்த மரண வேதனையில் கூட என் விருப்பம்படி அல்ல உன் விருப்பம்படியே ஆகட்டும் என்று ஜெபிக்கிறார். நம்முடைய வாழ்வில் துன்பங்களும் சோதனைகளும் வருகின்ற பொழுது எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று புலம்பாமல் ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் ஒரு திருவுளம் என்ன, நான் எப்படி வாழவேன் என்று நீர் விரும்புகின்றேன் என்று கேட்கின்ற பக்குவத்தை இன்று நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய திட்டத்திற்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நாம் இயேசுடைய நெருங்கிய சகோதரர்களாக சகோதரிகளாக தாயாக மாறுகின்றோம். இன்று நம்மை வெறும் அடிமைகளாகவோ தூரத்து மனிதர்களாக இயேசு பார்க்கவில்லை. நம்முடைய சொந்த சகோதரர்களாக சொந்த குடும்பமாக அவர் பார்க்கிறார். உலக உறவுகள் ஒரு நாள் நம்மை விட்டு பிரியலாம், நம்மை ஏமாற்றலாம். ஆனால் இயேசுடைய ஆன்மீக குடும்பத்தில் நாம் இணைகின்ற பொழுது அந்த உறவு என்றும் அழியாது. எனவே இந்நாளில் நம்முடைய பாரம்பரிய அந்த பெருமை பாராட்டுவதை தூக்கி எறிந்துவிட்டு அன்னை மரியாளை போல இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அன்றாட செயல்களின் வழியாக கிறிஸ்துவில் உண்மையான நெருக்கமான ஆன்மீக குடும்பத்தின் உறவினர்களாக வாழ்கின்ற பாக்கியத்தை பெற்று இறை ஆசிரை பெறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நீ தந்துள்ள இந்த புதிய நாளிற்காக உடைய பாதத்தில் பணிந்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து பணிகளையும் உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பியறலும். ஆண்டவரே, இன்று நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உம்முடைய தந்தையினுடைய திருவுளத்துக்கு ஏற்றவாறு அமையட்டும். எங்களுடைய இல்லங்களில் உள்ளங்களில் உமது தெய்வீக அமைதியும் மகிழ்ச்சியும் தங்கியிருக்க செய்தரலாம். ஆண்டவரை, இன்று எங்களை சந்திக்கவிருக்கின்ற எந்த விதமான சவால்களாக இருந்தாலும் சோதனைகளாக இருந்தாலும் உம்முடைய தூய அந்த துணை கொண்டு அதை எதிர்கொள்கின்ற ஒரு துணிவை எங்களுக்கு தாரும். எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் உமது சிறகுகளில் ரெக்கைகளில் நிழலில் பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளித்து பலப்படுத்துவீராக. இன்றைய நற்செய்தியின் வழியாக உமது மேலான ஆன்மீக குடும்பத்தில் எங்களையும் இணைத்துக் கொள்ள விடுத்த அழைப்பிற்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். வெறும் உடல் ரீதியான உறவுகளையும் உலக ரீதியான பாரம்பரியங்களையும் நாங்கள் கடந்துவிட்டு உமது தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற உண்மையான ஒரு உறவை இயேசுவே எங்களுக்கு புரிய வைத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறி அது செயல்படுத்த எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் பெயர் அளவுக்கு கிறிஸ்தவர்களாக பாரம்பரிய பெருமைகளுக்குள் எங்களையே சுருக்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறோம். ஒரு வார்த்தைகளை கேட்டும் அதன்படி வாழாமல் எங்களுடைய சுய விருப்பங்களின்படி செயல்பட்ட அனைத்து பாவங்கள் தீய பழக்கங்கள் அனைத்தையும் மன்னித்து
எங்களை குணமாக்கியறலும், எங்களுடைய இதயத்தை ஆசீர்வதித்தரலும், தூய்மைப்படுத்தியறலும். உங்கள் திருவிழத்திற்கு நாங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்து அன்னை மரியாதை போன்று நாங்களும் அந்த கீழ்ப்படிந்து வாழ்ந்திட, உமது திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்றிட எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நொடியிலும் உமது விருப்பத்தையே நாங்கள் தேட எங்களுக்கு அருளை தாரும். எங்கள் சுயநல திட்டங்களை விடுத்து உமது மீட்பின் திட்டத்திற்கு எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவில் உண்மையான சகோதரர்களாகும் சகோதரிகளாகும் தாயாகும் மாறி உமது அன்பை பிறருக்கு பிரதிபலிக்கின்ற கருவிகளாக வாழ இந்த புதிய நாளில் ஒரு தூயாவின் வழி நடத்த எங்களுக்கு தந்திரலாம். ஆண்டவரே, இன்று நாங்கள் எங்களுடைய மனதில் வைத்திருக்கின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் ஒரு தெய்வீக கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்து வரங்களினால் நலன்களினால் எங்களை நிரப்பி ஏறலாம். இவளுடைய மன்றாட்டுக்களை ஏற்றலாம். உண்மையை நம்பி நாங்கள் சமர்ப்பித்த அனைத்து மன்றாட்டுகளையும் ஏற்றி எங்களையும் ஆசீர்வதித்து நாள் முழுவதும் உமது பிரசன்னத்தோடு வாழ்கின்ற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.